ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரக்னானந்தாவும், எம்ஏலும் விளையாண்ட ஒரு அசத்தலான கேம் தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த கேம் மூலியமா நம்ம பிரக்னானந்தா இந்தியாவுடைய நம்பர் 1 பிளேயராவும் மாறினார். இந்த இடத்துல எம்ஏல் பார்த்தீங்கன்னா, E4 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப E5 ரெஸ்பாண்ட் பண்றாரு பிரக். இப்ப நைட் F3, நைட் C6, பிஷப் B5. ஸோ ராயல் அப்போஸ் ஓப்பனிங். இப்ப A6 ப்ளே பண்ணி பிஷப்ப கிக் பண்றாரு. பிஷப் வந்து பேக்வர்ட் போறாரு. பிஷப் A4. இப்ப நைட் F6. இந்த இடத்துல எம்ஏல் வந்து கேன்சல் பண்ணிக்கிறாரு. இப்ப பிஷப் C5 வந்து ப்ளே பண்றாரு பிரக்னானந்தா. ஸோ பிஷப் C5க்கு அப்புறமா இந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேரியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட் எக்ஸ் பான் ப்ளே பண்ணிட்டு, திரும்ப நைட் எக்ஸ் நைட் ப்ளே பண்ணா, விட்ட பீஸ இந்த ஒரு பான் மூலியமா நம்ம டபுள் அட்டாக் பண்ணி எடுத்துக்கலாம்னு நெனைப்பாங்க. பட் இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம வந்து பி பான புஷ் பண்ணி இந்த ஒரு பிஷப்ப தான் கவுண்டர் அட்டாக் பண்ணணும். ஏன்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல பிளாக்கா இருந்தா நெறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, பிஷப் D6 வந்து ப்ளே பண்றதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா, பான் டேக்ஸ் நைட் ப்ளே பண்ணா நம்ம இந்த ஒரு பான எடுத்துக்கலாமேன்ட்டு. பட் இந்த இடத்துல F4 வந்து காத்துட்டு இருக்கு. F4க்கு அப்புறமா இந்த ஒரு பிஷப் இல்ல இந்த ஒரு நைட் வந்து போயிடும். இப்ப நீங்க பிஷப் D6 ப்ளே பண்ணீங்கன்னா, திரும்ப உங்களுக்கு டபுள் அட்டாக் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல அண்ட் இந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல நம்ம வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? பட் ஆக்சுவலா கேம்ல வந்து இது நடக்கல. கேம்ல வந்து பிஷப் C5 ப்ளே பண்ணதுமே C3 வந்து ப்ளே பண்ணாரு எம்எல். ஸோ C3க்கு அப்புறமா D4 வந்து பிரிப்பேர் பண்றாரு இந்த ஒரு பான் சப்போர்ட் மூலியமா. ஸோ இந்த இடத்துல பிறகு என்ன பண்றாருன்னா, கேசல் பண்ணிக்கிறாரு. கேசல் பண்ணதுக்கு அப்புறமா சென்டர் பான ஸ்ட்ரைக் பண்றாரு எம்எல். ஸோ சென்டர் பான ஸ்ட்ரைக் பண்ணதுமே இப்ப பிஷப் A7, பிஷப் A7க்கு அப்புறமா இப்ப பிஷப் G5. ஸோ பிஷப் G5 மூலியமா இந்த ஒரு நைட் வந்து பின்ல இருக்காரு பாருங்க. அண்ட் இந்த ஒரு டாட் ஸ்கொயர் வந்து இந்த நைட்ட பின் பண்ணிட்டு இருக்காரு. பிரக்னானந்தாவுடைய டாட் ஸ்கொயர் பிஷப் வந்து இந்த ஒயிட்டுடைய கிங்க நோக்கி பார்த்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னா, இந்த ஒரு பின் பண்ணிட்டு இருக்க இந்த பிஷப்ப கிக் பண்றாரு. இந்த இடத்துல வந்து பிஷப் எடுத்துட்டு வந்து பேக்வர்ட்ல போடுறாரு. அதாவது பிஷப் H4. இப்ப டெக்ஸ் D4 வந்து ப்ளே பண்றாரு. டெக்ஸ் D4 ப்ளே பண்ணதுமே எம்ஏஎல் வந்து வேணும்னா இந்த பான ரீகேப்சர் கூட பண்ணியிருக்கலாம். பட் எம்ஏஎல் வந்து அவருடைய ரூக்க இந்த ஒரு E5ல அலைன் பண்றாரு. ஓகேங்களா? ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க இந்த பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணலாம். அப்படி இல்லையா நீங்க வந்து சப்போஸ் இந்த ஒரு பின்னான நைட்ட வந்து நான் திரும்ப அட்டாக் பண்றேன். அதாவது இந்த ஒரு நைட் வந்து பின்ல இருக்கு இல்லையா? இந்த நைட்ட நான் திரும்ப அட்டாக் பண்றேன்னு நீங்க ப்ளே பண்ணா கூட பிளாக்குக்கு வந்து G5 மூவ் வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப பிஷப் டெக்ஸ் பான், பான் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணாலும், இப்ப பான் டெக்ஸ் நைட்டு, இப்ப குயின் டெக்ஸ் பான் வரும். ஸோ இந்த இடத்துல நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, பிளாக்குடைய கிங் சைட் பொசிஷன் வந்து நல்லா டேமேஜ் ஆயிருக்கு. பட் என்னதான் டேமேஜ் ஆயிருந்தாலும், இந்த இடத்துல பிளாக்கு கிட்ட பிஷப் பேர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மேற்கொண்டு ஒயிட் வந்து இந்த சென்டர் பான எடுக்கணும்னு நெனச்சாருன்னா, நம்ம நைட்ட வந்து இந்த ஒரு பான வச்சு எடுத்துக்கலாம். திரும்ப இந்த ஒரு நைட் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா, இந்த ஒரு சென்டர்ல இந்த பிஷப் வந்து பவர்ஃபுல்லா வந்துருவாரு. இப்ப இந்த ஒரு B2 ஸ்கொயருக்கு பெரிய அட்டாக் வரும். ஸோ நீங்க நைட்ட குறுக்குல போட்டே ஆகணும். இந்த இடத்துல நம்ம C6 ப்ளே பண்ணி D5யும் புஷ் பண்ணிக்கலாம். ஸோ லைட் ஸ்கொயர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆக்குபை பண்ணிக்கலாம். அண்ட் பிரக்னானந்தாவுடைய லைட் ஸ்கொயர் பிஷப்பும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பவர்ஃபுல்லா வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ என்னதான் கிங் வந்து ஓப்பனா இருந்தாலும், பீஸ் ஆக்டிவிட்டி அண்ட் பிஷப் பேர் மூலியமா பிரக்னானந்தாவுக்கு ஒரு நல்ல கேம் வந்து கிடைக்கும். பட் ஆக்சுவலா இந்த ஒரு வேரியேஷன்லாம் கேம்ல வந்து நடக்கல. ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து இந்த ஒரு பான புஷ் பண்ணா ஒயிட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ப்ளே பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி எம்விஎல் வந்து ரூக் E1 வந்து ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல வந்து பிரெக் பான்டெக்ஸ் பான் கூட ப்ளே பண்ணலாம். பான்டெக்ஸ் பான் ப்ளே பண்ணாலும் இந்த ஒரு நைட்ட வந்து எம்விஎல் வந்து டெவலப் பண்ணிப்பார். ஸோ எம்விஎல்க்கு வந்து ஒரு நல்ல பீஸ் டெவலப்மெண்ட் அவருடைய ஹெவி பீஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ரேங்க்ல வந்து நல்லா கனெக்ட்டும் ஆயிருக்குன்னு சொல்லலாம். பட் பிரக்னானந்தா இந்த இடத்துல பான்டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணல. பிறகு என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல சிம்பிளா அவருடைய இந்த டி பான வந்து புஷ் பண்றாரு D6க்கு. இப்ப இந்த ஒரு பிஷப் வந்து இந்த ஒரு இடத்துல ஆக்டிவேட் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. பட் H3 வந்து ப்ளே பண்ணி பிஷப் G4 வந்து ஸ்டாப் பண்றாரு எம்எல். ஸோ பிஷப் G4 ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இந்த ஒரு பான வந்து இப்ப புஷ் பண்றாரு. இப்ப இந்த பான அக்ரெசிவா புஷ் பண்ணதுமே இந்த ஒரு பிஷப்க்கு அட்டாக். இந்த இடத்துல எம்எல் வந்து ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு காம்பினேஷன் வந்து ப்ளே பண்ணார். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு நைட்ட வந்து எடுத்துக்கிறார். பிஷப் டெக்ஸ் நைட், பான் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இப்ப இந்த ஒரு நைட்ட வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரு. இது வந்து ஒரு பிரில்லியன்ட்டான மூவ். ஓகேங்களா? ஸோ இந்த நைட்ட சாக்ரிஃபைஸ் பண்றது மூலியமா இப்ப பான் டெக்ஸ் நைட் ப்ளே பண்றாரு பிறகு, இப்ப பிஷப் டெக்ஸ் பான்க்கு அப்புறமா இந்த ஒரு ஃபைனல் பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா, பிறகுடைய கிங் சைடு வந்து ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. ஒரு நைட்ட சாக்ரிஃபைஸ் பண்ணி பிறகுடைய கிங் சைட வந்து டேமேஜ் பண்ணியிருக்கிறாரு எம்எல். பட் மேற்கொண்டு இந்த ஒரு கேம எப்படி அட்டாக் பண்ணணும்ன்றத தான் வந்து எம்எல் வந்து முக்கியமா யோசிக்க வேண்டிய விஷயம். பட் பிறகு வந்து எண்ட் கேம் வரைக்கும் சஸ்டெயின் ஆயிட்டாருன்னா, பிறகு கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்கிறதுனால இந்த கேம வந்து பிறகும் சூப்பரா ஃபினிஷ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல இப்ப வந்து கிங் G7 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ இப்ப கிங் G7 மூலியமா நெக்ஸ்ட்டுக்கு ரூக்குக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு வழி வந்து விடுறாரு. இந்த இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா, C-டெக்ஸ் D4 வந்து ப்ளே பண்ணாரு. ஆக்சுவலா C-டெக்ஸ் D4 ப்ளே பண்றதுக்கு பதிலா, குயின் F3 வந்து ஒரு சூப்பரான மூவா இருந்திருக்கும்.
இந்த ஒரு நைட்டுக்கு நம்ம பிரஷர் போட்டிருக்கலாம். ஸோ இதோடைய கன்டினியூவேஷன் எப்படி இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் வந்து ரூக் E8 ப்ளே பண்ணி, ரூக் E5 ப்ளே பண்ணி, நெக்ஸ்ட் இந்த ஒரு பின் பண்ணிட்டு இருக்க இந்த பிஷப்ப வந்து நம்ப கிக் பண்ணலாம். ஸோ இந்த மாரியான ஒரு கன்டினியூவேஷன் இருந்திருக்கும். பட் இந்த ஒரு குயின் F3 மூவ வந்து எம்யூஎல் வந்து ப்ளே பண்ணல. அவர் இன்ஸ்டெட் வந்து சென்டர் பான வந்து டேக் பண்ணிட்டார். ஸோ இந்த இடத்துல அவருடைய இந்த சென்டர்ல அவருடைய ஹெவி பீஸ்லாம் நல்லா இருக்குன்றதுனால, சென்டரையும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து புடிச்சுக்கணும்னு சொல்ட்டு சென்டரையும் ஆக்குபை பண்ணிட்டார். இந்த இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா, சிம்பிளா குயின் D7 ஸோ குயின் D7 மூலியமா இந்த ஒரு அ பின்ல இருந்த இந்த குயினையும் பார்த்தீங்கன்னா, D7ல வந்து அன்பின் பண்ணியிருக்கிறாரு பிரக்னானந்தா. இந்த இடத்துல இப்ப வந்து குயின் குயின் D2 மூலியமா பாருங்க. நெக்ஸ்ட் பிஷப் H6 வந்து த்ரெட்டன் பண்றாரு. கிங்குக்கு செக் வரும். நெக்ஸ்ட் பின்னாடி ரூக்கையும் வந்து காலி பண்றதுக்கு ஒயிட் ரெடி ஆகுறாரு. ஸோ அதனால இந்த இடத்துல பிறகு வந்து நைட் G8 ப்ளே பண்ணி பிஷப் H6 வந்து ஸ்டாப் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப இந்த ஒரு லாஸ்ட் மைனர் பீஸ எம்விஎல் வந்து டெவலப் பண்றாரு. இப்ப சிம்பிளா என்ன நடக்குதுன்னா, இந்த ஒரு பான புஷ் பண்ணி இந்த பிஷப்ப வந்து கிக் பண்றாரு. ஏன்னா இந்த பிஷப் ரொம்ப நேரமா இந்த இடத்துல வந்து நெறைய த்ரெட்ஸ வந்து பிளாக்குக்கு குடுத்துட்டு இருக்காரு. அதனால இந்த இடத்துல F6 ப்ளே பண்ணி இந்த பிஷப்ப கிக் பண்றாரு. இந்த பிஷப் வந்து F4 வந்துடுறாரு. ஸோ பிஷப் F4க்கு அப்புறமா பாருங்க, இப்ப கிங் H8. ஸோ கம்ப்ளீட்டா நீங்க இந்த ஒரு பொசிஷன பார்க்கும்போது, பிளாக் உடைய கிங் வந்து ஓப்பன்ல இருக்காரு. ஓகேங்களா? பட் அத எப்படி அட்டாக் பண்ண போறாருன்றது தான் ஒயிட் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கும். ஓகேங்களா? பிறகு வந்து எப்படியாவது இந்த கேம எண்ட் கேம் வரைக்கும் கொண்டு போயிட்டாருன்னா, அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கிறதுனால, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த கேம அவரு வின் பண்றதுக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப வந்து ரூக் A D1 ஸோ அவருடைய ஹெவி பீஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அலைன் பண்றாரு. அட்டாக்குக்கு வந்து ரெடி ஆகுறாரு. இப்ப ரூக் F7 பிறகு வந்து 7த் ரேங்க்ல அவருடைய டிஃபென்ஸ ஸ்ட்ராங் பண்றாரு இன்னும். இந்த இடத்துல இப்ப நைட் E2 ஸோ நைட்டையும் பார்த்தீங்கன்னா, இப்ப பிளாக் உடைய கிங் சைட்ல வந்து கொண்டு வரதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இப்ப ரூக் வந்து G7 வந்துட்டாரு பாருங்க. ஸோ ரூக் G7 வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு பான் பின்ல இருக்கு. ஸோ இந்த ஒரு பின்ன அட்வான்டேஜா யூஸ் பண்ணி குயின் டேக்ஸ் H3 ப்ளே பண்றதுக்கு பிறகு த்ரெட்டன் பண்றாரு. அதனால நைட் G3 வந்து ப்ளே பண்றாரு. நைட் G3 ப்ளே பண்ணி அத அப்படியே ஸ்டாப் பண்றாரு எம்எல். இப்ப குயின் F7 மூலியமா பாருங்க நெக்ஸ்ட் குயின் F6 வரதுக்கு ரெடியா இருக்கு. இந்த இடத்துல வந்து அ ரூக் அண்ட் குயின் பேட்டரி மூலியமா ஒரு பெரிய த்ரெட் கூட நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். அண்ட் இந்த ஒரு பிஷப்பும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பான வந்து பார்த்துட்டு இருக்காரு பவர்ஃபுல்லா. அண்ட் இந்த ஒரு டாட் ஸ்கொயர் பிஷப்பும் பார்த்தீங்கன்னா, கிங்கோடைய டயகனல் நோக்கி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ எந்த நேரத்திலயும் பொசிஷன் ஓப்பன் ஆச்சுன்னா, இது வந்து எப்படி வேணா கேம் வந்து மாறலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கேம பொறுத்தவரைக்குமே இப்ப வந்து E5 வந்து ஸ்ட்ரைக் பண்றாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல E5 இப்ப ஸ்ட்ரைக் பண்றது பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ்டேக். ஓகேங்களா? ஸோ E5 ஸ்ட்ரைக் பண்றதுக்கு பதிலா எம்விஎல் என்ன பண்ணியிருக்கலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, ரூக் E3 அப்படி இல்லன்னா ரூக் C1 மாரி மூவ் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த பான வந்து அட்டாக் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் அவருடைய பீஸ்லாம் டெவலப் ஆயிடுச்சு. இப்ப பிளாக் என்ன பண்ண போறாருன்றத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்த்துருக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து இந்த சென்டர் பான புஷ் பண்ணதுமே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஒரு டயகனல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இந்த ஒரு டயகனல்ல இந்த ஒரு கிங்கும் முக்கியமா இருக்கிறாரு. இந்த இடத்துல பிரக்னானந்தா அத கரெக்ட்டா புரிஞ்சுகிட்டு, அவர் என்ன பண்றாருன்னா, பிஷப் எடுத்துட்டு வந்து E6ல போறாரு. ஸோ பிஷப் E6 மூலியமா பாருங்க நெக்ஸ்ட் பிஷப் D5 வரதுக்கு ரெடி ஆகுறாரு. D5 வந்துட்டாருன்னா, இது ஒரு சூப்பரான டயகனல். இந்த பிஷப் D5 வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு பிஷப்ப சேலஞ்ச் பண்றதுக்கு ஒயிட் கிட்ட எந்த பாடுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு அட்டகாசமான ஒரு டயகனல்ன்னு சொல்லியாகணும். அண்ட் முக்கியமா இந்த ஒரு ஏ பாணியும் வந்து இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்ப இந்த ஒரு பிஷப்ப ஆக்டிவா கொண்டு வந்ததுனால, இப்ப பான் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்றாரு. இப்ப பான் டெக்ஸ் பானு, பிஷப் டெக்ஸ் பானு. இந்த இடத்துல நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, பிரக்னானந்தா வந்து ஒரு பீஸ எடுத்திருக்கிறாரு. ஒரு பீஸ அவரு எடுத்ததுக்கு அவரு 3 பான வந்து இழந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட கேம் வந்து பேலன்ஸ்டா தான் இருக்கு. பட் பிறகு வந்து எப்படியாச்சும் அவருடைய ஆக்டிவ் பீஸஸ வச்சு இந்த கேம வந்து ஃபினிஷ் பண்ண தான் பார்க்குறாரு. எம்இஎல் வந்து இந்த ஒரு ஓப்பன் கிங்க வந்து எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அவர் சைட்லருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ரூக் D8 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ ரூக் D8 மூலியமா இந்த ஒரு பிஷப்க்கு அட்டாக். ஸோ இந்த இடத்துல நீங்க இந்த பிஷப்ப காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு சப்போஸ் பிஷப் F4 இந்த மாதிரியான மூவ் ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சென்டர் பான் வந்து ஒயிட்க்கு போயிடும். ரூக் டெக்ஸ் D4 ப்ளே பண்ணலாம். அப்படி இல்லன்னா இன்னொரு ஒரு மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட் E7 ப்ளே பண்ணி, நைட் F5யும் ப்ளே பண்ணி, இந்த ஒரு முக்கியமான நைட்ட நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாம். ஏன்னா இந்த நைட் வந்து கிங்குக்கு முன்னாடி வந்து பாதுகாத்துட்டு இருக்காரு. ஸோ நம்ம வந்து ரூக்கு, குயினு அண்ட் இன்னொரு ரூக்கையும் ஃபார்ம் பண்ணி ட்ரிபிள் பேட்டரி மூலியமா ஒயிட்டோடைய கிங்க கூட அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த இடத்துல பிஷப் வந்து மூவ் பண்ணல. குயின் F4 வந்து ப்ளே பண்றாரு எம்எல். இந்த ஒரு பிஷப்பையும் சேஃப்கார்ட் பண்றாரு. பிளஸ் குயினையும் பார்த்தீங்கன்னா, அட்டாக் பிளஸ் டிஃபென்ஸ்க்கும் கொண்டு வராரு எம்எல். இந்த இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா, சிம்பிளா பிஷப் எடுத்துட்டு வந்து D5ல போறாரு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி பிஷப் E6 வந்தாரு. இந்த ஒரு D5ல வந்து இந்த ஒரு பிஷப்க்கு சூப்பரான டயகனல்ன்னு சொன்னேன். ஸோ அந்த ஒரு டயகனல்ல பிரக்னானந்தா அவருடைய பிஷப்ப போடுறாரு.
ஸோ ஒரு அட்டகாசமான மூவ். இந்த இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த ஒரு டயகனல வந்து கவர் பண்றதுக்காக பிரக்னானந்தாவுடைய ஆப்போனன்ட் அதாவது எம்இஎல் என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு பான வந்து புஷ் பண்ணிடுறாரு. ஸோ இந்த இடத்துல இப்ப இந்த பான புஷ் பண்றது மூலியமா இப்ப பிரக்னானந்தாக்கு ஒரு சூப்பரான சீக்வென்ஸ் இருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து ரூக் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணி ஒரு ரூக்க வந்து எக்ஸ்டெண்ட் ஸ்டாக் குடுக்கலாம். நீங்க இந்த ரூக்க எடுத்தாலும், நம்ம வந்து குயின் ஜி6 ப்ளே பண்ணி இந்த நைட்ட வந்து நம்ப வின் பண்ணலாம். நீங்க என்னதான் கிங்க வந்து சேஃப்டிக்கு கொண்டு வந்தாலும், ஆல்ரெடி குயின் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. கிங்க வந்து செகண்ட் டிஃபென்ஸ்க்கு நீங்க கொண்டு வந்தாலும், நம்ம வந்து பிஷப் பி6 ப்ளே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிஷப் சி7 வந்து உங்களால தடுக்க முடியாது. திருப்பி இதே ஒரு டயகனல்ல பெரிய அட்டாக் வரும். ஓகேங்களா? பட் ஆக்சுவலா கேம்ல வந்து என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஒரு பான் புஷ்க்கு அப்புறமா ரூக் டெக்ஸ் பிஷப் வந்து ப்ளே பண்ணல பிரக்னானந்தா. பிரக்னானந்தா வந்து குயின் ஜி6 வந்து ப்ளே பண்ணாரு. பட் குயின் ஜி6ம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பவர்ஃபுல்லான மூவ் தான். ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு பான புஷ் பண்றதுனால, இந்த ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சதுன்னு நம்ம நெனச்சுக்க வேணாம். பட் இந்த ஒரு பான புஷ் பண்றதுக்கு முன்னாடி கூட, இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்லயும் எம்யூஎல் உடைய பொசிஷன் வந்து வீக்கா தான் இருக்கு. ஏன்னா, ஆல்ரெடி இந்த ஒரு பிஷப் வந்து ஒரு சூப்பரான இந்த ஒரு டயகனல்ல பார்த்துட்டு இருக்காரு. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பிஷப்ப வந்து சூப்பரா ஆக்டிவேட் ஆக போறாரு. ஸோ இந்த இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி குயின் வந்து இந்த பான புஷ் பண்ணதுக்கு அப்புறமா, குயின் ஜி6க்கு அப்புறமா, இப்ப வந்து கிங் வந்து சப்போர்ட்க்கு வராரு இந்த நைட்டுக்கு. இப்ப சிம்பிளா பிஷப் பி6 இந்த ஒரு மூவ்க்கு அப்புறமா எம்விஎல் கேமையே வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ எதனால இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல இந்த கேமை ரிசைன் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இந்த ஒரு பிஷப் சூப்பரான டயகனல்ல இருக்கு. நெக்ஸ்ட் இப்ப பிஷப் பி6க்கு அப்புறமா பிஷப் சி7 வந்து உங்களால ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ பிஷப் சி7 நான் ஏன்பா ஸ்டாப் பண்ணணும்? நான் பாட்டுன்னு என்னுடைய பிஷப்ப ஓரமா எடுத்துட்டு போறேன்னு நீங்க சொன்னா கூட, பிஷப் சி7 ப்ளே பண்ணிக்கலாம். குயினுக்கு அட்டாக் இந்த ஒரு டயகனல்லேருந்து குயின் எங்கேயாச்சும் போனார்னா, நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு சூப்பரான செக்மேட்டும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால உங்களால இந்த குயின வந்து இங்கேயும் வச்சிருக்க முடியாது. குயின நீங்க மூவ் பண்ணீங்கன்னா செக்மேட்டும் ஆயிடுவீங்க. அப்படி இல்லையா, இந்த இடத்துல நான் என்னுடைய பிஷப்ப நான் இங்கேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உங்க ரூக்க டபுள் பண்றதுக்கு இந்த மாரி ஏதாவது ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரூக் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிக்கலாம். இப்ப நீங்க வந்து இந்த ஒரு ரூக்க எடுத்து தான் ஆகணும். ஏன்னா, இல்லன்னா உங்களுக்கு மெட்டீரியல் போயிடும். இப்ப பிஷப் சி7 வரும். இப்ப திரும்ப இந்த ஒரு குயினுக்கு அட்டாக்கு. குயின் எடுத்துட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு மேட்டிங் த்ரெட்டும் இருக்கு. ஸோ இந்த ஒரு முக்கியமான ரீசன்னால, அ இந்த ஒரு இடத்துல பிஷப் பி6க்கு அப்புறமா இந்த கேமையே வந்து எம்விஎல் ரிசைன் பண்ணிட்டாரு. பிஷப் சி7க்கு அப்புறமா கம்ப்ளீட்டா பொசிஷனே வந்து ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடும். ஒயிட்டோடைய சைட்ல இருந்து பார்க்கும்போது. ஓகேங்களா? அண்ட் இந்த ஒரு வின்னுக்கு அப்புறமா பிரக்னானந்தா இந்தியாவுடைய நம்பர் 1 பிளேயரும் ஆனாரு. அண்ட் இந்த ஒரு டோர்னமெண்ட்டுடைய எண்டிங்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரக்னானந்தா வந்து டை பிரேக்கர் வரைக்கும் போயிட்டு, ஆர்மகெடன் கேம்ல ஒயிட் பீஸஸ் ஹேண்டில் பண்ணி ட்ரா பண்ணாருன்ற காரணத்தினால, கேம் வந்து வெஸ்லி ஸோ வந்து வின் பண்ணாரு. பட் பிரக்னானந்தா வந்து ஜிசிடி ஃபைனல்ஸ்க்கு வந்து செலக்ட் ஆயிட்டாரு. இந்த ஒரு பர்ட்டிகுலர் கேம பத்தின உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் புதுசா ஹைப்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஹைப்பையும் குடுங்க. அப்பதான் யூடியூப் வந்து நம்மளுடைய வீடியோவ நெறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷனா எடுத்துட்டு போய் குடுக்கும். ஓகேங்களா? தேங்க் யூ.